இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, அடுத்து ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அதுல நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம். நாள் ஆகஸ்ட் 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய புத்துணர்ச்சியையும் பெற்றுச் செல்ல உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சூழ்ந்திருக்கிறே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாகி அறிந்திருக்கிறே, நன்றாகி அறிந்திருக்கிறே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறே, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நிறுத்தி நிறுத்தி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறே, முன்னும் பின்னும் நிறுத்தி நிறுத்தி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறே, கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறே, கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறே, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, அருமையும் கண்கள் கண்டது, மறைவாய் வளர்வதை
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது: இனி நியாயக்கேட்டின் மக்களால் நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று நான் உங்களை அலைகழிப்பதில்லை, இனி நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நிலையான வீட்டை கட்டுவேன், நீங்கள் அலைந்து திரிவதில்லை, நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படுவதில்லை. இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே அலைச்சல், ஓய்வே கிடையாதுங்க. வேலை 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 என்று ஓடுகிறோம், தொழில் 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 என்று ஓடுகிறோம். பணம் சம்பாதிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கரை சேர்க்கணும். சமீபத்தில் ஒரு அதிகாரி என்னை சந்திக்க வந்திருந்தார். நல்ல அதிகாரி, உயர்ந்த அதிகாரி. அவர் ரொம்ப நேர்மையானவர், லஞ்சம் வாங்காதவர். லஞ்சம் வாங்குறவங்களையும் விட மாட்டார். அதனால் அரசாங்கம் அவருக்கு அவார்டு கொடுக்கல. அடிக்கடி அவர் இடம் மாற்றி அவர் அப்படியே அலைகழித்தாங்க. எப்படி இருக்கும்? பிள்ளைங்க படிக்கிறாங்க, வீடு கண்டுபிடிக்கணும், எவ்வளோ காரியங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் வாடகைக்கு போனால் கூட அப்படித்தான். திடீரென்று காலி பண்ண சொல்லுவாங்க, அல்லது இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க. நிலையான வீடு இல்லைன்னா அவ்வளோதான் கஷ்டம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அலைகழிக்கப்படுவதில்லை, நிலையான ஒரு இடத்துல உன்னை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மை நிலையான இடத்துல ஸ்தாபிப்பதற்குத்தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வனாந்தரத்தில் பரதேசிகளாய் வாழ்ந்த வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு கானான் தேசத்து கொண்டு வந்து நிலையான ஒரு வீட்டை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அதை நாட்டுவேன் கட்டுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் அதை சுதந்திரிக்க முடியாதபடி, பெற்றுக்கொள்ள முடியாதபடி சாத்தான் அதை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு சிக்கல்ல ஒரு தவறு செய்ய வச்சு தேவ கோபத்துக்கு உள்ளாக்கி உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை அவன் தாமதப்படுத்தி தடை பண்ணுகிறார். நீங்கள் பொறுமை இழந்து சில காரியத்தில் தேவனோடு முறையிடுவதனால அலைகழிக்கப்படுவீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் எரேமியா 4:1, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு, அப்பொழுது நீ அலைகழிக்கப்பட மாட்டாய். சாத்தானுடைய வேலையே அவனுக்கு இந்த பூமியில் ஒரு பிட்டு இடம் கூட கிடையாதுங்க. இருந்தால் தானே அவன் தங்க முடியும், ரெஸ்ட் எடுக்க முடியும். மத்தேயு 12:43 இயேசு அவனை பற்றி சொல்லும்போது, பிசாசை பற்றி சொல்லும்போது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு வெளியேறி வறண்ட இடங்களில் இடம் தேடி இளைப்பாற இடமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார். இளைப்பாறுதலுக்கே இடம் இல்லை, தூங்கிறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கான். ஏன்னா பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்படிப்பட்ட அந்த பிசாசு, நான் இவ்வளவு அலைகழிக்கப்படுகிறேன், எனக்கு இடம் இல்லை, பூமியில் மனிதர்கள் தேவனை தேடி ஜெபம் பண்ணி இவ்வளவு சௌரியமாக வாழ்கிறாங்களான்னு சொல்லி எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து என்ன செய்கிறானா, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிறான். ஆசீர்வாதத்தில் அலைகழிப்பை கொண்டு வருகிறான், தாமதப்படுத்துகிறான். குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துகிறான், திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்துகிறான், வேலையை தாமதப்படுத்துகிறான். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அலைகழிக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம அலைகழிப்பை அறிந்த தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? 56ஆம் சங்கீதம் 8 அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் அலைச்சலை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் அல்லவா வைத்திருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி நம்முடைய அலைச்சலையும் அலைகழிப்பை அறிந்த தேவன் நம்முடைய கண்ணீரை துருத்தில் வைத்து அதற்கு தக்க பிரதிபலனை கொடுப்பார். இயேசுவின் வாழ்க்கையை பாருங்களேன். இந்த பூமியில் அவர் பிறந்த கோடு கூட அவரை
பத்திரமா ஒரு வீட்டில் வளர்க்க முடியல, பாதுகாக்க முடியல. ஏரோது ஒரு சட்டம் போட்டு, எனக்கு போட்டியாக ஒரு ராஜா பிறந்திருக்கிறான் பெத்லகேமில், 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஆண் மக்களை கொன்று போட வேண்டும். சட்டம் போட்ட உடனே யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடினார்கள். அவர் ஏரோதின் மரணம் வரை எகிப்தில் இருந்தார். திரும்ப எருசலேமுக்கு, யூதாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏனென்றால் ஒரே அலைச்சல். இன்றைக்கு அந்த இயேசுவுக்கு உங்கள் அலைகளிப்பு தெரியும், வேதனை தெரியும், போராட்டம் தெரியும். இன்றைக்கு எந்த காரியத்திலே நீங்கள் தாமதப்படுத்தப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, உங்கள் அலைச்சலுக்கும் அலைகளிப்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நிலையான வேலை, நிலையான வீடு, நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நாளில் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கு உண்டான அலைகளிப்பையும் அலைச்சலை அகற்றி சீக்கிரத்திலே அவர்கள் இருக்கிற இடத்திலே நிலைநிறுத்துகிற ஒரு வல்லமை, ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்டும். வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தாரும். நல்ல ஒரு தொழிலையும் ஆண்டவரை குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து நிலையான ஒரு வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.